சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This holiday season, come meet the Merry Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். 2024 இந்த 2024 வந்து எனக்கு நல்லா இருக்குமா? ஏன்னா தொழில் புரியறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி வேலையில் போயிட்டுருக்கிறவங்களுக்கும் சரி, கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, படிப்பில் எனக்கு நல்லா வருமா, கடனை இந்த வருஷமாவது அடைப்பேனா, என்னுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் வருமா, இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் 2024 நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் சார். சம்பாதிச்சா ஆகணும், இத்தனை வருஷம் விட்டுட்டேன் சார், இந்த வாட்டியாவது எனக்கு கொஞ்சம் அடுத்த நிலைக்கு வரணும். இதுக்கெல்லாம் என்னுடைய ஜாதகத்துக்கு, என்னுடைய ராசிக்கு, என்னுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் வருமானு கேள்வி கேட்குறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2024 ஜோதிடருடைய பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2024 1/1/2024 2024. ஸோ இதோடைய கேல்குலேஷன் பார்த்துட்டிங்கன்னா 8 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இந்த 8 வந்தது, 8 வந்தது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? பொதுவாகவே நமக்கு தெரியும். ஏன்னா அஸ்ட்ராலஜர் ஃபுல்லாக நல்லா இருக்குது, சரி நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும், ஏன்னா பாசிட்டிவாக எல்லாத்துக்கும் பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் சொல்லி அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வச்சா பாரு சொல்லவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பஞ்சாங்க குறிப்பிட்டிருக்கு சரி இருக்கா இல்லையா அப்படின்னா வருஷ கடைசியில் சரியில்லை. 2024 பாதிப்பு இருக்குது, 8ஆம் அடிப்படையில் வரும்போது பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது மக நட்சத்திரங்கிற நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம். அந்த கேதுவுடைய நட்சத்திரங்களும் சில விஷயங்களை பாதிக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லலாம். சரி, இந்த மக நட்சத்திரத்தில், கேதுவுடைய நட்சத்திரத்தில் 2024 ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆண்டில் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பொதுவாக நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், எந்தெந்த விஷயங்கள்லாம் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2024 நம்ம இப்போ பார்த்துட்டிங்கன்னா பெண்களுக்கெல்லாம் பஸ் இலவசம் அப்படின்னு போடுறோம். இந்த மாதிரி வயதானவர்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக. இபியில் பார்த்துட்டிங்கன்னா மேல் அதிகாரியிலேருந்து மேலிருந்து எல்லாத்தையும் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா இந்த 2024 மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு பிரசித்தி ஏற்பட்டு முருகன் கோயிலுக்கெல்லாம் கூட்டம் அதிகரிக்கும். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் சொல்லும் பொழுது முருகர் திருச்செந்தூர் மற்ற கோயில்கள்லாம் சொல்லும்போது அந்த கோயில் அர்ச்சகர் சொல்லுவார், நீங்கள் சொல்லி நிறையா பேர் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் முருகருடைய பெருமைகள் பற்றி இன்றைக்கி யூடியூப் சேனல்லையும் மற்ற சேனல்லையும் பார்த்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2024 ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் குறைந்து சுயமான தொழில்கள் நிறையா பேர் செய்யக்கூடிய வாய்ப்புகள், குறிப்பாக கேட்ரிங் சம்மந்தமான தொழில்களில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்குள்ளானதாக இருந்து கொண்டிருக்கும். இலங்கை போன்ற பகுதிகளில் வெள்ளம் சொல்கிறது, வெள்ளம் சம்மந்தமான பிரச்சனை, மழை சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக, மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சரிவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இராணுவத்து இந்த எல்லை பகுதியில் சின்ன சின்ன பாதுகாப்பு கோளாறுகள், இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 2024 இருக்குது. இப்போ இந்த 2024 பொதுவான விதிகள் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, இந்த ட்ரேடிங், இது போன்ற விஷயங்கள் பெருகும். அதே மாதிரி சில மோசடிகள்னு சொல்லுவாங்க, ஆன்லைன் மோசடிகள், ஆன்லைன் சம்மந்தமான பிரச்சனைகள், இந்த பண மோசடிகள், அதிலும் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த 2024 நிறையா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கடக ராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு சார் எப்படி சார் இருக்குது எனக்கு அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் உங்களுடைய இதில் பொறுத்தளவுக்கு அஷ்டம சனி, இந்த அஷ்டம சனி காலே கஷ்டகாலகன்னு சொல்லுவாள். சும்மா இந்த கேமராவுக்கு வேண்டி சொல்லணும், நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு வேண்டி சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லணும் இல்லையா? கஷ்டம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அஷ்டம சனி காலே கஷ்டகாலங்க. போன இடத்துல யாராவது சார் இங்கே கொஞ்சம் உட்கார முடியுமான்னா, என்ன அவமானப்படுத்திட்டா பாரு சார், இங்கே கொஞ்சம் ஃபஸ்ட்டு அங்கே தானே உட்கார சொன்னேன், எதுக்கு இங்கே உட்கார சொல்கிறேன்? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை என்னை இன்சல்ட் பண்ணிட்டா, அவமானப்படுத்து, இப்படியெல்லாம் ஒரு மனசு அப்பப்போ தோணும். வெளியிலலாம் எனக்கு நல்ல மதிப்பு இருக்குது, வீட்டுக்குள்ளே மதிப்பே இல்லை. இப்போது இந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கே அப்படி இருந்தால் அஷ்டம சனி கூட இருக்கிறவாளுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்க. தொழில் ரீதியாக இன்ட்ரெஸ்ட் குறையும். நல்ல ஓடின்னு இருக்கிற தொழிலில் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் குறையுமா? அப்படி இருக்கும். என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்த யூஎஸில் சொந்த வீடு, மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கார். இந்தியாவுக்கு இங்கே வந்திருக்கார். இங்கே ஒரு வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சாச்சு. ஒரு மாதம் 1.5 மாதம் இங்கே தங்கும் பொழுது அவர் இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு பழகிறார். அவர் கூட சேர்ந்து அவர் என்ன பண்ணுறார், பைக்கில் போக ஆரம்பிக்கிறார், பழகிறார்.
அதுக்கப்புறம் திடீர்னு இவருக்கு என்ன தோணித்தோ தெரியல, எனக்கு அங்கெல்லாம் வேலை வேண்டாம், பேசாமல் இவர் கூட நான் வந்து சின்ன தொழில் பார்த்துட்டு இருந்திருக்கிறேன், எனக்கு எல்லாத்தையும் விட்டுடுறேன். வீட்டில் சொல்கிறா, சார் யூஎஸில் அங்கே பாஸ்போர்ட் விசா கிடைக்கிறதே பெரிய விஷயம். விசா கிடச்சி நாங்கள் சொந்த வீடு வாங்கி இன்றைக்கி சௌகரியமாக இருக்கோம். அங்கே வீடு இருக்குது, இடம் இருக்குது, இங்கே வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஒரு மாதம் கட்டணும். இப்போ பார்த்துட்டேன்னா இப்படி உட்காந்துட்டு இருக்காரே சார்னா. அந்த மாதிரி அந்த கடகராசி என்பர்களுக்கு எல்லாம் இருந்தாலும் அதில் ஏதாவது மாற்றம் வேணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். பணமரத்துக்கு மேலே ஏதாவது ஹைட் இருக்கான்னு யோசிப்பாள். ஏன்னா இந்த காலகட்டம் அந்த மாதிரி யோசனைகளை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்கு இப்போது குரு பகவான் 11ஆம் இடம், மே மாதத்துக்கு மேலே நன்னா இருக்கும். எப்போவுமே சனி நன்னாலேனா குரு பகவான் நன்னா இருப்பார், குரு நன்னாலேனா சனி நன்னா இருப்பார். அப்போ இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். அதுதான் கடவுளுடைய கடாட்சம். ஏன்னா ரெண்டும் சரியில்லைன்னா என்ன ஆகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது இல்லையா? அதனால் கடகராசிக்கு மே மாதத்துக்கு மேலே நன்னா இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ராகு பகவான் கரெக்டாக 9ஆம் இடத்துல இருக்கார். அப்பாவுக்கு தோல் சம்பந்தமான உபாதை, மூத்த சகோதர சகோதரிக்கு எதனா பிரச்சனை, பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் இருக்கும். 3ஆம் இடத்துல கேது இருக்கங்காட்டி இளைய சகோதர சகோதரிகள் அவங்களுடைய ஆரோக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில், அவங்களுடைய ஃபேமிலியில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள்லாம் அவங்க சந்திப்பாங்க. அது உங்ககிட்ட இந்த வருஷத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வாகனத்தில் வேகமாக போடக்கூடாது, இரட்டு நேரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடாது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய சுகத்தை கொடுக்கும். இந்த கஷ்டத்தோட கஷ்டமாக ஏதாவது வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயமாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இத்தனை நாள் சிரமப்பட்டதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி தங்கும். அதனால் இதற்கு முயற்சி எடுத்துக்கிறான். சார் கல்யாணம் பண்ணலாமா, எனக்கு அதுதான் ஒரே குழப்பமாக இருக்குது. அஷ்டம சனியில் கல்யாணம் பண்ணலாமா, நீங்கள் பண்ணலாமா வேண்டாமான்னு கொஸ்டின் வேண்டாம், தானாக அமையும். அதனால் பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் சினி ஃபீல்டில் இருக்கிறவா, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் ஜாஸ்தியாகும். பொறுப்பை வெறுப்பீங்க, ஆனாலும் பொறுப்புகள் ஜாஸ்தியாகும். இந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்களுக்கு, பெண்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து அதை சமாளிப்பீங்க. நிறைய பொறுப்புகள் உங்களுக்கும் இருந்துட்டு இருக்கும். புதுசாக படிப்பெடுத்தவாளுக்கு சரியாக படிக்க முடியலையேன்னு கவலைகள் அப்பப்போ இருக்கும். வேலை வாய்ப்பு இடம் மாற்றம் பண்ணும்போது 1க்கு 100 முறை பார்த்துக்கணும். கையில் இருக்கிற காசை நம்மக்கிட்ட வச்சுக்கப்போ மனைவியிட்ட, அம்மாட்ட, அப்பாட்ட அல்லது மனைவியாக இருந்தால் கணவர்கிட்ட கொடுத்து வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கடக ராசி அன்பர்களே, இந்த 2024 மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு பிரசித்தி ஏற்பட்டு முருகன் கோயிலுக்கெல்லாம் கூட்டம் அதிகரிக்கும். நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் சொல்லும் பொழுது முருகர் திருச்செந்தூர் மற்ற கோயில்கள்லாம் சொல்லும்போது அந்த கோயில் அர்ச்சகர் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லி நிறையா பேர் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் முருகருடைய பெருமைகள் பற்றி இன்றைக்கி யூடியூப் சேனல்லையும் மற்ற சேனல்லையும் பார்த்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2024 ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் குறைந்து சுயமான தொழில்கள் நிறையா பேர் செய்யக்கூடிய வாய்ப்புகள், குறிப்பாக கேட்ரிங் சம்பந்தமான தொழில்களில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்குள்ளானதாக இருந்து கொண்டிருக்கும். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom.